எப்படி பீட் பண்ணுறதுன்னு பார்க்கலாம். நல்லா ஸ்டிஃபாக. இதுக்கு நான் ஃபஸ்ட்டு வெப்பிங் க்ரீமை 2 கப் அளவுக்கு எடுத்துக்கிறேன். உங்களுக்கு எவ்வளோ தேவையோ நீங்கள் அந்த அளவுக்கு எடுத்துக்கலாம். வெப்பிங் க்ரீம் பீட் பண்ணும்போது வெப்பிங் க்ரீம் வந்து நல்லா திக்காக கட்டியாலாம் இருக்கக்கூடாது. இந்த மாதிரி லிக்விடாக இருக்கணும். ஃப்ரீசரில் இருந்துச்சுன்னா ஃப்ரிட்ஜுக்கு மாற்றிக்கோங்க. ஒரு 1 hour சென்று எடுத்திங்கன்னா இந்த மாதிரி லிக்விடாக இருக்கும். நம்ம பீட் பண்ணுறதுக்கு தேவையான அளவு வெப்பிங் க்ரீம் எடுத்துகிட்டு மீதி இருக்க வெப்பிங் க்ரீமை அப்படியே ஒரு டேப் போட்டு க்ளோஸ் பண்ணாதீங்க. நிறைய யூடியூப்பில் சொல்லுவாங்க அந்த மாதிரி க்ளோஸ் பண்ணிங்கன்னா கரண்ட் கட் ஆகும் போது அந்த வெப்பிங் க்ரீம் எல்லாம் வந்து மெல்ட் ஆகும். மெல்ட் ஆகும் போது ஃப்ரீசர் ஃபுல்லாக ஸ்பெட் ஆயிரும். இதுக்கு பதிலாக உங்கள் வீட்டில் இருக்க சில்வர் டிஃபன் பாக்ஸ் எடுத்துக்கோங்க. பிளாஸ்டிக் யூஸ் பண்ண வேணாம். சில்வரில் இந்த மாதிரி ஸ்டோர் பண்ணி வச்சுக்கலாம். அதே மாதிரி நீங்கள் வைக்கிற டிஃபன் பாக்ஸ் கொஞ்சம் கூட தண்ணி இருக்கக்கூடாது. நல்லா ட்ரையான டிஃபன் பாக்ஸாக பார்த்து வச்சுக்கோங்க. டிஃபன் பாக்ஸோட மூடி நல்லா டைட்டாக பார்த்துக்கோங்க. ஏன்னா டிஃபன் பாக்ஸ் மூடி லூஸாக இருந்தாலும் தண்ணி வந்து உள்ளே ஸ்ப்ரெட் ஆகும். நல்லா டைட்டான டிஃபன் பாக்ஸில் போட்டு மூடி அப்படியே ஃப்ரீசரில் கொண்டு போய் வச்சிருங்க. எப்போ உங்களுக்கு வெப்பிங் க்ரீம் தேவைப்படுதோ அப்போ ஃப்ரீசரில் இருக்க வெப்பிங் க்ரீமை ஃப்ரிட்ஜுக்கு கொண்டு வந்துருங்க. வெப்பிங் க்ரீம் பீட் பண்ணுறதுக்கு நமக்கு ஐஸ் கியூப் வேணும். நம்ம எப்போ வெப்பிங் க்ரீம் யூஸ் பண்ண போகிறோமோ அது 1 hourக்கு முன்னாடி இந்த மாதிரி ஐஸ் கட்டி ஊற்றி வச்சுட்டோம்னா நல்லா ஃப்ரீசரில் கட்டி ஆயிரும். இந்த ஐஸ் கட்டியெல்லாம் இந்த மாதிரி ஒரு பவுலில் போட்டுட்டு அதுக்கு மேலே க்ரீமை வச்சுக்கலாம். க்ரீமை வச்சுட்டு நம்ம பீட் பண்ணிக்கலாம். எடுத்தோடனே ஹையாக பீட் பண்ண வேணாம். ஃபஸ்ட்டில் இருந்து லாஸ்ட் வரைக்கும் யூஸ் பண்ணிக்கலாம். ஆனால் கொஞ்சம் கொஞ்சமாக இன்க்ரீஸ் பண்ணிக்கோங்க. ஐஸ் கியூப் வச்சு எதுக்கு பீட் பண்ணுறோன்னு பார்த்தீங்கன்னா நம்ம எலக்ட்ரிக் பீட்டரில் பீட் பண்ணும்போது எலக்ட்ரிக் பீட்டர் சூடேறும். அப்படி சூடேறும் போது நம்ம க்ரீம் வந்து என்ன தான் பீட் பண்ணாலும் கரைஞ்சிட்டே இருக்குங்க. கீழே ஐஸ் கியூப் போட்டு பீட் பண்ணுறதுனால சீக்கிரமாக கரையாது. நல்லா ஸ்டிஃபாக அப்படியே இருக்கும். க்ரீம் எப்படி ரெடி ஆயிடுச்சுன்னு செக் பண்ணணும்னா நம்ம எந்த பாத்திரத்தில் பீட் பண்ணமோ அதை கவுத்தோன்னா அந்த க்ரீம் வந்து ஆடக்கூடாது. அதே மாதிரி கீழே விழக்கூடாது. அந்த அளவுக்கு நல்லா ஸ்டிஃபாக பீட் பண்ணி எடுத்துக்கோங்க. நீங்கள் க்ரீமை பீட் பண்ணும்போது ஏசி ரூமில் பீட் பண்ணுறீங்கன்னா உங்களுக்கு வந்து இந்த ஐஸ் கியூப் தேவைப்படாது. அது மட்டும் இல்லாமல் இது சம்மர் டைம் வெப்பிங் க்ரீமை பீட் பண்ணும் போதே கரைஞ்சி போகிறோம். அதனால் நம்ம ஐஸ் கியூப் போட்டு பீட் பண்ணோம்னா கொஞ்சம் கூட கரையாதுங்க. நல்லா ஸ்டிஃபாக இருக்கும். இது எப்படி ஸ்டோர் பண்ணி வைக்கணும் அப்படின்னா இந்த மாதிரி ஒரு பிளாஸ்டிக் கவர் போட்டு நல்லா சுற்றி கவர் பண்ணிக்கோங்க. உங்ககிட்ட கண்ணாடி பவுல் இருந்துச்சு அப்படின்னா லெட்டு நல்லா டைட்டான லெட்டாக இருந்தால் அந்த க்ரீம் அதில் ஸ்டோர் பண்ணி லெட்டு போட்டு மூடி ஃப்ரீசரில் வச்சுக்கோங்க. ஆனால் ஃப்ரிட்ஜில் வைக்கக்கூடாது. இந்த வெப்பிங் க்ரீமை நீங்கள் ஃப்ரிட்ஜில் 3 நாள் வரைக்கும் வச்சு ஸ்டோர் பண்ணி கேக்குக்கு ஃபுல்லாகவே டெக்கரேட் பண்ணலாம். அவ்வளோ பர்ஃபெக்டாக வரும். இதில் இருந்து நான் கொஞ்சோண்டு வெப்பிங் க்ரீமை மட்டும் பைப்பிங் பேக்கில் எடுத்து வச்சுருக்கேன். மிச்சத்தை நான் ஃப்ரிட்ஜில் ஸ்டோர் பண்ணிக்கிறேன். நான் இந்த வெப்பிங் க்ரீம் ஃபஸ்ட் டைம் வாங்கியிருக்கேன். எப்படி இருக்கும்னு எனக்கு தெரியல. பட் வந்து ஓகேன்னு சொல்லலாம். ஆனால் லைட்டாக கொஞ்சம் மெல்ட் ஆகுது. நான் எப்பவுமே யூஸ் பண்ணுற வெப்பிங் க்ரீம் பிராண்ட் என்னன்னு பார்த்தீங்கன்னா ரிச் கோல்டு வெப்பிங் க்ரீம் தான் யூஸ் பண்ணுறேன். அது பெஸ்ட்டாக இருக்கும். இந்த வீடியோ பிடிச்சா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. பாய்.